இது வந்து நாள் 2. நேற்று வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த ட்ரேடை பார்த்துருப்போம். நேற்று மேபி கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி வந்து புவராக இருந்திருக்கும், லோவாகிட்டு இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ரெக்கார்டிங் முடிச்சுட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து சேம் இது என்கியூ. நேற்று அகைன் என்ன எடுத்திருக்கா அப்படின்னா செல் எடுத்திருக்காங்க. இதை நம்ம என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம். டே டைம் ஃப்ரேம் சேம் என்கியூ டே டைம் ஃப்ரேம். அது டெலிட் ஆல் தி திங்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரீமியம் இல்லை. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபியூச்சர்ஸ் ப்ராஃப் ஃப்ரேம் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அந்த டிலே வராது. டிலே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம பழைய டேட்டா செக் பண்ணுறங்காட்டி இது 10 minutes தான் வந்து டேட்டா டிலே இருக்கும். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோம். ப்ரீமியம் மிஸ்ஸஸ் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் எஸ்எம்டி இந்த ரெண்டும் இதுதான் இருக்குது டே டைம் ஃப்ரேமில், ப்ளஸ் ப்ரீவியஸ் டே ஓவரால். உங்களுக்கு நம்ம ப்ரைஸ் வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து ப்ரீமியமில் இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆக்சுவலாக இது நேற்று ட்ரேடு. நேற்று எப்படி பார்க்கல ப்ரைஸ் வந்து கேண்டில் 2 க்ளோஷர் அப்படி இருந்திருக்கும். டே டைம் ஃப்ரேமில் ப்ளஸ் இந்த லோவை எடுத்திருக்குங்கிற மாதிரி அகைன் இப்போ ஹவர் 4 ஹவர் 4ல் சிஎஸ்ஐடி கன்ஃபர்மேஷன், ப்ரீவியஸ் டே டிஓஎல், சேம் கேண்டில் 2. இதுதான் அந்த சிஎஸ்ஐடி கன்ஃபர்மேஷன். எஸ்எம்டி ஆக்சுவலாக நம்ம நேற்று பார்த்து இருந்தோம், ஒய்எம் கூட கொடுத்துருந்துச்சு இந்த எஸ்எம்டி. அகெயின் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா கேண்டில் 2 க்ளோஷர். ப்ரீமியம் இல்லை, இல்லைன்னா நான் இதை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். கூடிய சீக்கிரத்தில் ப்ரீமியம் வாங்கிட்டு இது வந்து கேண்டில் 2 க்ளோஷர். எஸ்எம்டி வந்து ஒய்எம் கூட இது கொடுத்துருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம நேற்று ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். இது 4 ஹவரில் இருந்துட்டு 90 minutes போயிருக்கு. அப்படி 90 minutesலேருந்து 15 minutes. ஆக்சுவலாக வந்து நம்மளால 90 minutes டைம் ஃப்ரேம் வந்து இப்போ வைக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு 1 hour போவோம். சேம் அகைன் ப்ரீமியம் டிஸ்கவுண்டில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்லேருந்து செல் ஆகிருக்கும் ஓவராலாக. இந்த 90 minutes ரீச் பார்க்கல இருந்து நம்மளுக்கு கேண்டில் 2 க்ளோஷராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 hour வச்சு பார்த்தோம்னா கேண்டில் 2 க்ளோஷராக இருக்குது. உங்களுக்கு தெரியுங்களா, இந்த மாதிரி 90 minutesல இந்த மாதிரி கேண்டில் 2 க்ளோஷராக இருக்கும். 90 minutesங்கிற வந்து
ஐ மீன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கூட அலைன் பண்ணியிருக்கேன். 90 மினிட்ஸில் கேண்டில் டூ க்ளோஸர் பார்த்துட்டு இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸில் வந்துட்டு better I have to buy a premium. சாரி. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணி டெலிவரி சிஎஸ்ஐடி. சிஎஸ்ஐடிங்கிறது சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக டேயில் பார்த்தீங்கன்னா சாரி டேயில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆல்ரெடி வந்து ப்ரீமியமில் தான் இருக்குது. ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா கேண்டில் டூ க்ளோஷர். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே செல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். செல் எக்ஸ்பெக்ட் பண்ணிடல 4 hour, அதாவது 90 மினிட்ஸில் கேண்டில் டூ க்ளோஷரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அகெயின் நம்ம இந்த ஒரு ரேஞ்ச் எடுத்து பார்க்கல, இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ப்ரீமியமில் தான் இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு ப்ரைஸ் ப்ரீமியமில் வந்துட்டு 90 மினிட்ஸில் நான் உங்களுக்கு 1 hourல காமிக்கிறங்காட்டி இது கேண்டில் டூ க்ளோஷர் மாதிரி இருக்காது. 90 மினிட்ஸில் இது கேண்டில் டூ க்ளோஷர். ஸோ இதுதான் நம்மளோட டிஓஎல். இந்த டிஓஎல் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை எப்படின்னா 15 மினிட்ஸில் போயிட்டு இப்போ 15 மினிட்ஸில் போயிட்டு ப்ரைஸு இதை பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் ஆல்ரெடி இந்த ரேஞ்சுக்கு 50% எபோ, அதாவது என்னென்னா இதில் இருக்குது, ப்ரீமியமில் இருக்குது. ப்ரைஸ் எப்பவுமே ப்ரீமியமில் செல் பண்ணணும், டிஸ்கவுண்டில் பை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா விலை ரொம்ப அதிகமாக இருக்குல்ல விற்கணும், விலை ரொம்ப கம்மியாக இருக்குல்ல வாங்கணும். அதுதான் நார்மலாக சிம்பிளான கான்செப்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எப்படி ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் சிஎஸ்ஐடி கன்ஃபார்ம் பண்ணி இங்கே டேப் ஆகி வந்திருக்கு. எகைன் நீங்கள் சிஎஸ்ஐடி அந்த டேப் ஆகி கன்ஃபார்ம் பண்ணி, இதுதான் வந்து ஒரு நீட்டான ஒரு நல்ல ஆர்டர் ஃப்ளோ. எகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கே டேப் பண்ணி கீழே ப்ரைஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் இவங்க எந்த இடத்துல அப்படின்னா செகண்ட் 15 மினிட்ஸ் இந்த டேப் ஆகல இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்காரு. இந்த டிஓஎல்ல புக் பண்ணியிருக்காரு. ப்ரீவியஸ் டே லோ அதுதான் டிஓஎல், அதில் வந்து புக் பண்ணியிருக்காரு. அரௌண்ட் இந்த இடத்துல இந்த கேண்டில் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிற அப்படின்னா டைம் அரௌண்டு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுங்கிற ஒரு ஐடியா இல்லை. 9 o'clock வந்து ஒரு 90 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுலேருந்து 1.5 மணி நேரம் முன்னாடி 8 7:30, அதுலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி சாரி 3 ஹார்ஸ்னு வந்தாங்கன்னா 9லேருந்து 6க்கு 3 hours முன்னாடி 3க்கு 3 hours முன்னாடி 1 2 3 தான் 3 hours. 1 எஸ். இந்த ஏன் அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா புது 90 மினிட் கேண்டில் ஓப்பன். இவரோட ட்ரேடில் மெயின் பாயிண்ட்டாக நீங்கள் சாரி இதில் இப்போ மெயின் பாயிண்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எப்பவுமே ஒரு ட்ரேடை நீங்கள் பிளான் பண்ணியில் ஒரு நியூ கேண்டிலோட ஓப்பனிங் டைமில் பிளான் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour பிளான் பண்ணுறீங்கன்னா 1 hour ஓப்பனிங் டைமில் பிளான் பண்ணுங்க. அதாவது உங்களோட ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 to 1:20 இருக்கணும். இப்போ நீங்கள் 30 மினிட்ஸ் கேண்டில் பிளான் பண்ணுறீங்களா 30 மினிட்ஸோட ஸ்டார்டிங் டைம் ஃப்ரேம் மேக்ஸிமம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1:30 கேண்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1:30லேருந்து 1:40 உங்களோட என்ட்ரி பிளேஸ் ஆகிற மாதிரி. அதாவது எப்பவுமே கேண்டிலோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரேடில் உள்ளே இருந்தீங்கன்னா தான் அந்த கேண்டில் முடியல உங்களுக்கு டார்கெட் ரீச் ஆகும். எப்பவுமே ஒரு கேண்டில் முடிகிற சுச்சுவேஷனுக்கு போனீங்க அப்படின்னா கேண்டிலோட எண்டில் எப்பவுமே நம்ம டைம் எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 o'clock கேண்டில்னா 1 o'clock கேண்டில் பார்த்தீங்கன்னா 1:55 அந்த டைமில் முடிய போகுதுங்களா, 1:55 to 1:59 அந்த டைமில் முடியுங்களா. உங்களோட டைம் பிளேஸ்மெண்ட் வந்து ட்ரேடோட பிளேஸ்மெண்ட் வந்து அந்த டைமில் இருக்கக்கூடாது.
அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு போக போக புரியும். எப்பவுமே உங்களோட என்ட்ரிஸை அதுதான் இங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து 90 மினிட்ஸ்ல கேண்டில் 2 க்ளோஷர் வச்சுட்டு, இது ஏன் இந்த இடத்துல என்ட்ரின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து புது 90 மினிட்ஸ் ஓப்பன் பிளஸ் அது கூட என்ன அலைன் ஆகுதுன்னா, சிஎஸ்ஐடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எகைன் ஒரு சிஎஸ்ஐடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்க என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஸ்விங்னு சொல்லுவாங்க, அதை நான் போக போக சொல்றேன். இங்க எஸ்எல் வச்சுட்டு நம்ம தாராளமா இந்த ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். இதுல வந்து நீங்க பிரேக் ஈவன் வேணா மூவ் பண்ணிட்டே வரலாம். இது ஒவ்வொரு டைமும் ரெஸ்பெக்ட் பண்ணி க்ளோஸ் ஆகல. இதோட ப்ரொடெக்டட் ஸ்விங் வந்து மாறிட்டே வரும். அந்த மாதிரி நீங்க வந்து இந்த ப்ரீவியஸ் டே இது வந்து ஒரு டிஓஎல், ஒரு ஸ்விங் லோ, ப்ரீவியஸ் டேயோட லோ. இதுல வந்து உங்களோட ட்ரேடை புக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த ட்ரேடோட ரீகேப். நான் ப்ரீமியம் வாங்கிட்டு உங்களுக்கு எக்ஸாக்டா உங்களுக்கு 90 மினிட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.